21/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 4ஆம் தேதி வளர்பிறை நவமி திதி அதிகாலை 1:37 வரை. பிறகு வளர்பிறை தசமி திதி. அனுஷ நட்சத்திரம் மதியம் 2:45 பிறகு கேட்ட நட்சத்திரம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதம் கலந்த அதிசயம் கலந்த ஒரு நன்னாள். காரணம், மேசராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அனுச நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய விருச்சிக ராசியில இன்றைய நாள் உங்களுக்கு சில பொது விஷயங்கள்ல தலையிடுவீங்க. அது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்கள் பாதகமாகவும் அமையும். நிதானத்தோடு பேச்சுவார்த்தை எப்பவுமே கொஞ்சம் நிதானிச்சு பேசணும். நம்ம ஏதோ எமோஷனில் ஏதோ பேசிடக்கூடாதுன்றது இன்னைக்கு அமைதி காக்கிறது நல்லது. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு பொருளாதார இல்லையே, இது தேவைகள் அது தேவைகள்ன்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வந்துட்டே இருக்கும். அந்த சஞ்சலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு இன்று பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். வாகனத்தை வச்சு வாழ்க்கை வாழ்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் வச்சு வாழ்கிறவங்களுக்கு அடிக்கடி காரு ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுங்க, நீ வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் யோசனை வந்துகிட்டே இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு நட்பினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய தொழில் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய அன்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குழந்தைங்க தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷம். மனைவி உங்களுக்கு கிடைச்சது ஒரு தெய்வ கடாட்சம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சொக்கநாதர். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உன்னதமான வலிமை மிக்க ஒரு நன்னாள். உடல் பலமும் மனோபலமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் நீங்களும் சந்தேகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் குரு, 2 கெட்டவனுங்க ஒன்று சேர்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி 2 எதிரிகள் பார்த்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வைப்படும் போது பழைய கடன் உங்களுக்கு வசூலாயிடும். அதே மாதிரி பழைய திட்டங்கள், நம்ம எப்பயோ போட்டு வச்ச திட்டங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு லாபகரமாக அமையும். சிலரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கக்கூடிய சிந்தனை வரும். நம்ம அதிகமாக உள்ளே விட்டுட்டோமோ, சில ரகசியங்கள் நம்ம சொல்லிட்டோமோ அப்படின்றோம்னா ஏற்படும். ஆனால் இன்று உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பாடம் தானே, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில பாடங்கள் நீங்களே கற்றுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இன்றைக்கி கோச்சாரத்தில் போயிட்டுருக்குதுங்க. அனுஷ நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் கோச்சாரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். மனுஷனுக்கு தெளிவு இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன போட்டீங்க, அந்த போட்டதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டுட்டு இருந்தீங்க. அந்த கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு நன்னாள். உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த நபர் உங்களுக்கு அறிமுகமாவார். சுபகாரியம் செய்து ஆகணும், தடைபட்டுட்டே இருக்குதே அப்படின்ற ஒரு மனக்கவலைகள் இருந்துட்டுதுங்க. வயதுக்கு வந்த பெண்களை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைக்கு திருமணம் பண்ணி கொடுப்போன்ற ஒரு மன உளைச்சல் வந்துட்டு இருந்ததுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய ஒரு நன்னாள். அற்புதமான மன வாழ்க்கை அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, தொழில் ரீதியில் கூட்டு தொழில் பண்ணாதீங்க. நீங்கள் தனித்தன்மையோடு இருந்தால் தான் நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக வாழ முடியும். மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, ஆரோக்கிய விஷயத்தில் அற்புதமாக இருக்குது. தாய் தந்தனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், புண்ணியத்தை கொடுக்குதுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று கோச்சாரம் சஞ்சாரம் செய்கிறாரு. டக்கு 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 டக்குன்னு எதாக இருந்தாலும் பேசிடுவீங்க. பேசிட்ட பிறகு அமைதியாகிடுவீங்க. அதுக்கு விளக்கம் கேட்டால் தெரியாது. என்ன காரணம்னா, மனசில் பட்டதை உடனே சொல்லிடணும்.
அது நல்லதோ கெட்டதோ வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோபலம் உள்ள நாள் தான் இன்னைக்கு. நீங்கள் பேசியதற்கு அர்த்தம் கேட்டால் கரெக்டாக தெளிவாக சொல்லிடுவீங்க. ஆனால் என்னென்னா சில விஷயங்களில் மௌனமாக இருக்கிறது சிறந்தது இன்று. ஏன்னா ஜென்மகுரு ராமன் வனத்திலேன்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தால் கூட காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னென்னா அவ்வளோ பாரம், சுமைகள் அதிக, உங்கள் சுமை, வெளிவட்டார சுமைகள், குடும்ப சுமைகள், இல்லை தேவையில்லாத நட்பு சுமைகள், இத்தனையும் நீங்கள் போட்டுட்டு மனக்குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கக்கூடியது எதுக்கு? அதை தெளிவடையக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள் தான் இன்று. அது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் வேறு வந்துடும். நினைச்ச இடத்துலேருந்து வரன் கண்டிப்பாக வந்துடும். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் இன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் தான் சொல்கிறீங்க ரொம்ப அமைதியாக போவீங்க, ஆனால் பார்த்தா அமைதியாக தெரியாது, உள்ளுக்குள்ளே அவ்வளோ உக்கரமாக இருப்பீங்க. எப்பவுமே சிம்மராசிக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு பண்பு பாசம் கொண்ட நபர் வேறு யாருமே இல்லை. என்னென்னா எப்பவுமே பார்க்கறது தான் வந்து கொடூரமாக இருப்பீங்க, ரொம்ப குழந்த மாதிரி. இன்றைக்கி நிறைய பேர் உங்களை பயன்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளவங்களா அப்படியே மாறிடுவாங்க. காரணம் என்னென்னா அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்குதுங்க. உங்களுக்கு பகைக்கான கிரகம் எதுன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கும் போது என்னென்னா பழைய வராத கடனும் வந்து சேர்ந்துடும். இவன்ட்டுனா பணம் வருமா அப்படின்னு நினச்சது அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பண வரவுக்கு உண்டான நன்னாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே அதிருப்தியாக இருந்துட்டு இருந்ததுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, அந்த வாக்கை வந்து காப்பாற்றிடுவீங்க. எப்பவுமே வாக்கு கொடுத்துட்டா மட்டும் நீங்கள் காப்பாற்றுறதுல ஒரு சிறந்த மனிதர். மனைவி ஆரோக்கியத்தில் அடிக்கடி அக்கறை செலுத்தணும். குடும்பம் ஒரு கோயில் அப்படின்றத இன்னைக்கு மனைவி நிரூபிப்பாங்க. தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும் உங்கள் வீட்டில். வெளிநாட்டு பிரயாணங்கள் அற்புதமான யோகத்தை தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். கன்னிராசி நேர்களே, கன்னிராசின்னு சொன்னாவே பொதுவாகவே புதனுடைய ராசி. ராசியாதிபதியே 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது விரும்பியவரை மணக்கின்ற ஒரு சிறந்த நாள். 7ஆம் இடத்து சனி அப்படின்னு சொன்னாவே என்னது, 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து ராசியை பார்க்குது, மனக்கவலையாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேனே. சனி தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போவர் சனி. நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க யாரும் இருந்தாலும் சரிங்க, அவங்க மேலே கோபம் வரும். இப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கணக்கு வாத்தியார் வர்றாருனாவே மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். ஏன்னா அவர் நல்லது சொல்ல தான் வர்றாரு, நமக்கு பயமாக இருக்கும். அது மாதிரி சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாரே தவிர கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு திருநாள். புதிய நட்புகள் அறிமுகமாகும். உங்களுக்கு உதவிகள், எப்பவுமே உதவி பண்ணுறவங்க இந்த நாட்டில் ரொம்ப கம்மிங்க. பாசம் பண்பு காட்டுறவங்க கம்மி. அதனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குதுங்கும் போதே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நன்னாள் தானே என்று. அதே நேரத்தில் குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல அற்புதமான ஆரோக்கியம். குழந்தைங்க மாதிரி அறிவு சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் பார்த்தீங்களா நம்ம பேர் வாங்குவாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு பெருமையை ஏற்படுத்தும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி தேவி. துலாம் ராசி நேயர்களே, இன்று எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைச்சவங்க. துலா ராசியில் இருக்கணும் அத்தனை பேருமே அப்படின்னு சொல்கிறான் தகும். என்ன காரணம்னா ராசியாதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம். ராசியாதிபதி நீச்சம் பெற்றிருக்குது. என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கும், 6ல் சனி அமர்ந்திருக்கு, ருணரோகஸ்தானத்தில் போய் சனி அமர்ந்திருக்குதேன்னு. உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிவிக்கிறதே யோகம் தானே. சளி பிடிச்சிருந்தா சளின்னு தெரியணும், கை கால் வலிக்குதுன்னு தெரியணும். இதெல்லாம் சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லி காட்டுறதே சனி பகவான் தான். அது சரி பண்ணிக்குன்னு சொல்றதுல தப்பு இல்லையே. அதனால சனி வந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரனும் சனியும் பார்த்துக்கும் போது உடல் ஆரோக்கியத்தை என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆரோக்கியத்தை சிறந்த ஆரோக்கியமாக மாற்றி கொடுக்கறது தான் சனி சுக்கிரனுடைய வேலைங்க. மருத்துவர் அது இன்னைக்கு உங்களுக்கு வந்து தெளிவாயிடும். எப்பவுமே மனசுக்குள்ள வந்து உறுத்தல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது எப்பவுமே உறுத்திட்டே இருக்கும். அது தெளிவு கிடைச்சிச்சுன்னா நிம்மதி ஆகிடும். இன்னைக்கு நிம்மதி ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நீங்கள் போட்ட கணக்கு எல்லாமே சக்ஸஸ். அதேமாதிரி கூட்டு தொழில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மனைவியோட கூட்டணி சேர்ந்துக்குங்க. தொழிலில் மிக அற்புதமாக இருக்கும். குழந்தைங்க உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைங்க. பெரியோர்களை மதியுங்க. அதே நேரத்தில் வந்து பெற்றோர்களை கைவிடாதீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6,
8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. விருச்சிக ராசி நேயர்களே, தேவைக்கேற்ற பணம் வரும். தேவையில்லாத பேச்சை குறைத்துக் கொள்வீங்க. அனாவசிய செலவெல்லாம் நிறுத்திடுவீங்க. என்னென்ன வேணுமோ குடும்பத்துக்கு அத்தனையும் செய்து கொடுக்கின்ற ஒரு சிறந்த கணவராக இருப்பீங்க. மனைவிக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பீங்க. காரணம் என்ன? விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ராசியிலேயே வந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது ஜென்மத்திலேயே இருக்குதுங்க. மனசு தெளிவடையக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அதே மாதிரி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சொந்த பந்தங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உள்ளே வச்சுக்கணுங்க. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க சொந்த பந்தத்திட்ட. நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பெருமை அடையக்கூடியது வந்து உங்கள் சொந்த பந்தத்திட்ட மட்டும் நீங்கள் அடையாதீங்க. அவங்க பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. உங்களை நீங்கள் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி பாதுகாத்துக்கிட்டா தான் இன்றைய நாள் செலவினங்கள் இல்லாமல் சிக்கனமாக நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தண்டாயுத பாணி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது சந்திரன் வந்து உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்காரு. என்ன சந்திரன்னா யார் உங்களுக்கு? தனுசு ராசி பொறுத்தளவு வந்து அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா தாயாரால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம், மனைவியால் விபரீத ராஜயோகம். இதுவரையிலும் வந்து நம்ம மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்களோன்னு டவுட்டாக இருந்தது பாருங்கள். இன்றைக்கி கிளியர் ஆகிடும். இவ்வளோ பாசமாகறாங்க, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கணுன்றது உணரக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி குரு பார்வைப்பட்டு அமர்ந்திருக்காரு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம். அதே நேரத்தில் தாய் என்ன சொல்லுதோ, மனைவி என்ன சொல்லுதோ ரெண்டையுமே வாங்கிட்டு 2 பேர்த்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நண்பனாக, ஒரு கணவனாக, ஒரு மகனாக இருக்கக்கூடிய நன்னாள் தான் இன்று. குழந்தைங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தைங்க, வல்லமை படைத்த குழந்தைங்க, வலிமை உள்ள குழந்தைங்க. நீங்கள் என்ன கோடு போட்டிங்கன்னா அது ரோடு போட்டுருவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவங்கள சாதுரியமாக சமாளித்து எப்படி அவங்கள கௌரவிச்சு அனுப்பணுமோ அனுப்பிச்சிடுவீங்க. வந்தார வாழ வைப்பீங்க. அதே நேரத்தில் எதிர்ப்பு வந்தாலும் உங்களை யார் எதிர்த்தாலும் தோற்று போகிறது நிச்சயம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். மகர ராசி நேயர்களே, எதிலையுமே ரொம்ப உஷாராக இருப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது, ஏமாளி மாதிரியே இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா அதே மாதிரியே இருப்பீங்க. மற்றவங்க மத்தியில் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அழகாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு பல வகையில் உபயோகமாக இருக்கும். யார் நல்லவர் யார் கெட்டவர்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிறதுல ஒரு சிறந்த நன்னாள் இன்று. உத்தியோகத்தில் உங்களுக்கு யார் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வியாபாரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். வாடிக்கையாளரை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்னு தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தவங்களுடைய நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்தி தனப்பெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். குழந்தைங்களுடைய கல்வி விஷயங்கள் அற்புதம். தடைபட்டுட்டே இருந்த திருமண வாழ்க்கை, என்னடா திருமணமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுக்கு இன்று உங்களுக்கு அற்புதமான திருமண வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி நேயர்களே, வீண் வாக்குவாதங்களை இன்னைக்கு தவிர்த்துருவீங்க. மனசை லேசா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. பேசி பேசி என்ன சாதிச்சோம், எல்லாம் நம்மளுக்கு எதிர்ப்பாகவே வந்துட்டு இருக்குது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க குடும்பத்தில். சரி, வெளிவட்டாரத்தில் போய் நண்பர்கிட்ட ஏதாவது பேசினாலும் கூட அங்கே சஞ்சலம் வருது. காரணம் என்ன? 2ஆம் இடத்துல சனி, வாக்கில் சனி. நம்ம பேசினாவே அது வந்து பிரச்சனையாக முடியுதேன்ற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து குழப்பமாக இருக்கு. காரணம் என்ன? ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று
அனுச நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சந்திரன். எப்படி இருக்கும்? தொழில் ரீதியில் நம்மளுக்கு வந்து எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கமாகவே இருந்துட்டு இருக்குது. வேகமாக போயிட்டு இருந்த தொழில் வளம் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் பார்த்தீங்களா அப்படியே கம்மியான மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால என்னன்னா தெய்வ கடாட்சம், மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் போயிட்டீங்களா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நீங்கள் முறியடிச்சிட்டு பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 9ஆம் இடம்ன்றது என்ன? பாக்கியஸ்தானம். உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தா குழந்தைங்களை பற்றி நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் குழந்தைங்க எவ்வளோ அற்புதமாக வளருவாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. குழந்தைங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய நன்னாள் தான் இன்று. அதே நேரத்தில் புதிய சொத்து நம்ம பெருசாக வாங்கி பிரமாண்டமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அது இன்றைக்கி நனவாகக்கூடிய அதற்குண்டான வழிமுறைகள் தென்படக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். ஏன்னா அறிகுறி தெரிஞ்சாவே போதுமே, நம்மளுக்கு சந்தோஷம் உருவாயிடுமே. அதே நேரம் ராசியாதிபதியாகிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கறதுனால இந்த பரிவர்த்தனை யோகம்னு ஒரு யோகம் இருக்குதுங்க. அது குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. படித்த தொழிலில் தான் செய்வாங்கலாம் இல்லை. படித்த தொழிலுக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நன்னாள் தான் இன்று. திடீர்னு வந்து கமிஷனில் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். திடீர்னு வாடகை மூலிமா பணம் வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும் வாழ்க்கையில். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் தான். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நடராஜர். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.